ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், துணி காய போடுறதுக்கான கயிறை ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் எஃபிஷியன்ட் வேல எப்படி நம்ம செய்யலான்னு நான் பண்ண ஐடியா தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி கொடி கட்டுறதுக்கான கயிறு இருந்துச்சு. ஸோ அது பத்தலை, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கயிறு போடணுன்றதுக்காக நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆன்லைனில் நான் நிறையா செக் பண்ணி பார்த்தேன், நிறையா வந்து க்ளோத் ஹேங்கர்ஸ் நிறைய டிசைனில் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட் எஃபிஷியன்ட் வேவாக இது இருக்கும்னு நான் யோசிச்சு இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் கயிறுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், நம்ம அதை தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பிளேஸில் நம்ம வந்து ஒரு ஸ்லாட்டட் ஆங்கிளை ஃபிட் பண்ணி நம்ம கயிறு கட்ட போகிறோம். இந்த ஸ்லாட்டட் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா பழசு, நான் வந்து பழைய இரும்பு கடையில் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூ. 70 80 எனக்கு வந்துச்சு, ரெண்டுமே சேர்த்து. அண்ட் இந்த ஸ்லாட்டட் ஆங்கிள் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பால்கனியில் போட போகிறோம், ஓப்பன் ஸ்பேஸில் போடல. அதனால் வந்து மழையிலையும் வெயிலையும் வந்து பட்டு ரொம்ப வந்து ரஸ்ட் ஆகாது. ஸோ நான் வந்து பால்கனிக்குள்ளே போடுறதுனால இந்த ஸ்லாட்டட் ஆங்கிள் நான் வாங்கியிருந்தேன் பழசு. அண்ட் இதை ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச் ஸ்க்ரூ. இந்த கோச் ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயுமே கிடைக்கும். அண்ட் இதை வந்து நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணுறதுக்காக நான் வுட் எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் இந்த கோச் ஸ்க்ரூக்கு இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாம். அண்ட் நம்ம வந்து செவுத்தில் ஓட்டை போடுறதுக்கு நம்ம ட்ரில்லிங் மிஷின் வச்சுருக்கோம். ஸோ நம்ம வீட்டிலே ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. ஸோ வாங்க, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த ஸ்லாட்டட் ஆங்கிளை கரெக்டாக வச்சு நம்ம வந்து அந்த பிளேஸை வந்து மார்க் பண்ணணும். நான் 2 பிளேஸில் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ட்ரில்லிங் மிஷினை ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி நம்ம ட்ரில் பண்ணலாம். ஸோ ட்ரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பிட்டு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே இறங்கும். பட் ஆனால் நம்மளுடைய கோச் ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் தடிசாக இருக்கனால லைட்டாக ஒரு சின்ன கர்வ் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா வாய் வந்து கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஒருவேளை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எலக்ட்ரிஷியனை வச்சு நீங்கள் பண்ணிடலாம் அந்த ட்ரில்லிங்கை. ஸோ நம்ம ட்ரில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 ஹோல்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் இந்த பக்கமும் சரி, அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் வந்து நான் என்ன பண்ணேன்னா அதுலேயும் நான் ஆங்கிளை ஃபிட் பண்ணி இங்கேயும் 2 ஹோல்ஸ் வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன். இப்போது நம்மளுடைய ஆங்கிள் எடுத்து அதில் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த கோச் ஸ்க்ரூவில் வச்சு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் டைட் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் டைட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு சுற்றியில் வச்சு அப்படியே நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிங்கனாலே போகும். அது ரொம்ப சூப்பராகவே உள்ளே வந்து இறங்கும். நான் வந்து இதில் வுட்டு வச்சு நான் இறக்கல, டேரெக்டாகவே நான் வந்து கோச் ஸ்க்ரூ வச்சு நான் இறக்கிட்டேன். அதில் எதிர்பார்த்ததை விடவே ரொம்பவும் ஸ்மூத்தாக உள்ளே போய் இறங்கி ரொம்ப டைட்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆங்கிளில் இந்த பக்கம் 2 கோச் ஸ்க்ரூ, அந்த பக்கம் 2 கோச் ஸ்க்ரூவை ஆங்கிளோடு சேர்த்து நான் ஃபிட் பண்ணி செவுத்தில் மாட்டி விட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆங்கிள் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இந்த ஆங்கிளில் நிறைய வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த ஹோல்ஸ் வேணுமோ அங்கே நம்ம வந்து கயிறு விட்டு நம்ம வந்து இழுத்து கட்டிக்கலாம். கம்பேரிட்டிவ்லி இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் எஃபிஷியன்ட் வேணும்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ஒன்ஸ் நான் வேலையை முடிச்சதுக்கப்புறம் கயிறெல்லாம் இழுத்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.